Hello, friends. This is Aarti. First of all, what is the past tense? Then, how to make a sentence in the past tense? Past tenseனா என்ன? பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு பி வேர்ப் வரும். ஃபஸ்ட்டு வாஸ், இன்னொன்று வேர். இப்போ வாஸ்னா என்ன, வேர்னா என்னன்னு தனித்தனியாக பார்க்கலாம். வாஸ்ல 4 டைப்ஸ் ஆஃப் நவுன் வரும். என்னென்னா ஐ, ஹி, ஷி, இட். இப்போ ஐனா என்னன்னா நான், ஷீனா அவள், ஹீனா அவன், இட்டுனா அது. இது உங்களுக்கு தெரியும். இப்போ அது வந்துட்டு சிங்குலரா ப்ளூரலா அது பார்க்கணும்ல. வாஸ் வந்தாலே அது என்னன்னா சிங்குலர் தான். நம்ம வாஸ் வந்துட்டு சிங்குலருக்கு தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ வேர் வந்துட்டு என்னன்னா ப்ளூரல். அங்கே போயிட்டு சிங்குலரில் போயிட்டு வேர் வந்து போடக்கூடாது, சரிங்களா? வேர்னு வந்தாலே நம்ம வந்துட்டு ப்ளூரல் தான் அப்படின்னு நினப்பு வச்சுக்கணும். அதில் வந்துட்டு என்னென்ன வரும்னா யூ, வி, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு வேர் தான் போடணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ்னாலே என்னன்னா அது வந்துட்டு இறந்த காலம், ஓகேவா? நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், இப்போ நடக்கலை, அது முன்னாடியே நடந்துச்சு, அதை பற்றி பேசுகிறது தான் என்னென்னா பாஸ்ட் டென்ஸ், சரியா? நான் டான்ஸராக இருந்தேன், நான் ஹாப்பியாக இருந்தேன், இப்போ ஹாப்பியாக இல்லை, முன்னாடி ஹாப்பியாக இருந்தேன், முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சிங்கராக இருந்தேன் அப்படின்னு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ பேசுறது தான் என்னது பாஸ்ட் டென்ஸ். நம்ம பாதி சென்டென்ஸ் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். நான் அப்படி இருந்தேன், நான் வந்துட்டு முன்னாடி நல்லா படிப்பேன், முன்னாடி நல்லா பாடுவேன், அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் உள்ள சென்டென்ஸ் தான் நம்ம அதிகமாக நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு வாஸ், இந்த வேர் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் இங்கிலீஷ் வந்துட்டு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேசவும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஐ வாஸ் எ டான்ஸர். நான் நடனம் ஆடுபவராக இருந்தேன், ஓகேவா? இப்போ டான்ஸராக இல்லை, முன்னாடி டான்ஸராக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ இல்லை, ஓகேவா? இப்போ வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, சரிங்களா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ வேர் டிரைவர். நீங்கள் டிரைவராக இருந்தீங்க, சரியா? இப்போ இல்லை, நம்ம சொல்லுவோம் நீங்கள் வந்துட்டு முன்னாடி டிரைவராக தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்போம், சரிங்களா? இப்போது அவங்க வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். இப்படி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் என்னது பாஸ்ட் டென்ஸ், சரியா? இப்போ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ், வேர் அப்படிங்கிற 2 பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் என்னென்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.